ஸோ நம்பிக்கைங்கிற வார்த்தை ஹோப் இருக்குதுல்ல, இந்த ஹோப்புங்கிறது என்னது? வாட் இஸ் ஹோப்? இன்னைக்கு எல்லா மனிதர்களும் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்களுடைய லைஃப்பில் இருக்கும். they will have some hope. அண்ட் அந்த நம்பிக்கைக்கு நேராக தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எடுக்கிற முடிவு, அவங்களுடைய பயணம், அவங்களுடைய சாய்ஸஸ் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறது அந்த ஹோப் தான். அண்ட் ஹோப்புங்கிறது என்ன அப்படின்னா, பாருங்கள், நான் ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரியில் ரெஃபர் பண்ணி நான் சொல்கிறேன், பட் அதை நான் தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், எதிர்பார்க்குற எதிர்காலத்தில் நமக்கு சாதகமான காரியம் நடக்கும்னு எதிர்பார்க்கறது தான் ஹோப். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறது என்னென்னா, நமக்கு சாதகமான காரியம் எதிர்காலத்தில் நடக்கும், இதை பிலீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹோப். பட் இந்த நம்பிக்கையில் பிரச்சனை என்னென்னா, ஹோப் ஹேஸ் அ ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், குழந்தைக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா சாயந்தரம் வந்தார்னா நாங்கள் வந்து கடைக்கு போவோம், இல்லை நாங்கள் ஜூக்கு போவோம், இல்லை நாங்கள் விளையாட போவோம் அப்படின்னு வந்து அவங்க நம்பிட்டு இருக்கலாம். இல்லை வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து ஐ ஹோப் டு சேஞ்ச் டு அனதர் கம்பெனி, நான் வேற ஒரு வேலைக்கு மாறலான் இருக்கிறேன், ஐ ஹோப் டு டூ இட் அப்படிம்பாங்க. இப்போ இதில் என்னென்னா பாருங்கள், ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் அது நல்லதாக இருக்குது, அது எதிர்காலத்தில் இருக்குது, ஆனால் அது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அதுதான் வந்து வேர்ல்டில் இருக்கிற ஹோப். உலகத்தில் நம்பிக்கைன்னு சொல்கிறப்ப அந்த மாதிரியான வார்த்தை தான் அது. ஸோ அது நல்ல காரியம்தான், ஆனால் அது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இட் கேன் பி ட்ரூ ஆர் நாட். அது உண்மையாக இருக்கலாம், உண்மையாக இல்லாமையும் போகலாம். ஸோ அப்பா வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வராமையும் இருக்கலாம், இவங்களால விளையாட போகாமல் இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் இயர் வந்து வேலை வந்து அந்த இவங்க நினச்ச கம்பெனியில் கிடைக்காம இருக்கலாம். ஓகே, ஸோ ஹோப்புங்கிற அந்த காரியம் இருக்குது பார்த்தீங்களா, நம்பிக்கையில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, எப்போவுமே அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கிறோன்னா அந்த நம்பிக்கையில் ஒரு ரிஸ்க் என்னென்னா, அது நடக்காமையும் போகலாம், அது பலிக்காமையும் போகலாம், அது நிறைவேறாமல் போகலாம், அது வேதனையே நமக்கு தரலாம். அண்ட் சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கையை வச்சு நிறையா தடவை அவங்களுடைய நம்பிக்கை தோல்வி அடைஞ்சதுனால சில ஜனங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை வைக்கிறதுக்கே பயந்துக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு நம்பிக்கையற்ற சூழல் வருது, அவங்க நிறைய தடவை நம்புகிறாங்க, நிறைய தடவை ஏமாறுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அட போடா, இனிமேல் நான் நம்புறதையுமே எதுக்கு நான் உன்னை எதிர்பார்க்கணும், அப்புறம் அது நடக்கலைன்னு நான் வேதனை பண்ணால் கூடி என்ன வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் அந்த மாதிரி நம்பிக்கைக்கு பேர் தான் ஃபால்ஸ் ஹோப், பொய்யான நம்பிக்கை. இப்போ பாருங்கள், கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்மளும் மனிதர்களாக இருக்கிறோம். அண்ட் நம்மளும் வந்து ஒரு நம்பிக்கையை பிடிச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். we have a hope. அண்ட் அந்த ஹோப் என்னது, நம்மளுடைய நம்பிக்கை என்னது, நம்மளுடைய நம்பிக்கை வந்து ஒரு காலத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீந்துரும், நம்ம நினைக்கிற வாழ்க்கை நமக்கு அமையும், இல்லை வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கும், இல்லை நான் எதிர்பார்க்குற ஒரு பொருளை நான் வாங்குவேன், இப்படிங்கிறது கிடையாது கிறிஸ்டியன் ஹோப். ஓகே, கிறிஸ்தவனுடைய ஹோப் வந்து சூழ்நிலை ஏதோ ஒன்று மாறும், எதிர்காலத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை அமையுங்கிறது கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுடைய ஹோப் எங்கே இருக்குது தெரியுங்களா, ஆல்ரெடி நடந்த காரியத்து மேல் இருக்குது, முன்னோக்கி கிடையாது, முன்னோக்கி இருக்குது. பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு சைடு ஆஃப் த சேம் காயின், அதாவது ஒரு சைடு ஆஃப் த காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை பின்னோக்கியும் இருக்குது, முன்னாடியும் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படை பின்னோக்கி பார்க்குறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வரப்போகிற வாரத்தில் முன்னோக்கி இருக்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுடைய நம்பிக்கை எங்கே இருக்குதுன்னா, ஒரு ஃபியூச்சர் ஈவெண்ட்டில் கிடையாது, ஏதோ ஒன்று நடக்கணும், நடக்குமா, இதுல எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய நம்பிக்கையை வந்து வைக்கல. நம்மளுடைய ஹோப் எதில் இருக்குதுன்னா, இட் இஸ் இன் த பாஸ்ட். ஆல்ரெடி நடந்த ஒரு சம்பவத்தில் இருக்குது, ஆல்ரெடி நிறைவேறின ஒரு காரியத்தில் இருக்குது, ஒரு சூழ்நிலையில் கிடையாது, ஒரு நபரில் இருக்குது. நம்மளுடைய நம்பிக்கை எது மேல் இருக்குது தெரியுமா? நம்மளுடைய நம்பிக்கை வந்து கிறிஸ்துவின் மேலே இருக்குது.
Christ is our hope. கிறிஸ்து தான் நம்மளுடைய நம்பிக்கை. ஓகே, அண்ட் இந்த நம்பிக்கையை உடையறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கிறிஸ்துவை நம்பிக்கையா யாரு கொண்டு இருக்கிறாங்களோ they will not be put to shame. ரோமர் 10வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதுன்னு சொல்லி ரோமரில் நம்ம பார்க்கணும். ஸோ கிறிஸ்டியன் ஹோப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபெயில் ஆகாது, அது அன்சர்டன் கிடையாது. கிறிஸ்டியன் ஹோப் ஒரு சாலிட் ஹோப், ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கிறார். அண்ட் என்ன நம்பிக்கை நமக்கு தருது? இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன நம்பிக்கை, அப்படி ஒரு நம்பிக்கையை தராரு அப்படின்னா, பாருங்க, நமக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. என்ன அஷூரன்ஸ்னா, ஆண்டவர் நமக்கு விரோதமாக இனி இல்லை. அவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். இதுதான் நம்மளுடைய ஹோப். நம்மளுடைய ஹோப் என்னது? ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். God is for us. தேவன் நமக்கானவரா இருக்கிறார். அண்ட் இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியத்தின் மேலதான் இது இருக்குது. ஸோ ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். நம்ம எதை வச்சு சொல்றோம்? இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி ஒன்றை பண்ணியிருக்கிறார். அவர் தன்னுடைய மரண தருவாயில யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தில் அவர் என்ன சொல்லிட்டு தன்னுடைய ஜீவனை விடுறாரு? எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு அவருடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தாரு நம்ம பார்க்குறோம். அதாவது என்னன்னா, தேவனையும் மனுஷனையும் அந்த ரிகன்சைல் பண்ற வேலையை இயேசு கிறிஸ்து முடிச்சுட்டார். எனக்கும் தேவனுக்கு ஒரு பகை இருந்துச்சு, நான் தேவனுக்கு விரோதியா இருந்தேன், நான் ஒரு பாவியா இருந்தேன், துரோகியா இருந்தேன். பட் ஜீசஸ் என்ன பண்ணிட்டார்னா, அவருடைய மரணத்தின் மூலமா என்னைய இந்த ஆண்டவனுடைய குமாரனா மாத்திட்டார். இது ஜீசஸ் பண்ணார். இதுதான் என்னுடைய ஹோப். ஸோ காட் இஸ் நோ மோர் அகெயின்ஸ்ட் மீ. நான் ஒவ்வொரு தடவையும் ஐயோ கடவுளுக்கு எனக்கு பிடிக்குமா எனக்கு பிடிக்காதா, அவர்கிட்ட நான் போகலாமா போகக்கூடாதா, அவர்கிட்ட நான் ஏதாவது ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதான்னு இனி நான் கிடையாது. ஐ ஹாவ் அ சாலிட் ஹோப் தட் காட் இஸ் ஃபார் மீ. தேவன் எனக்காக இருக்கிறாருங்கிற அந்த ஹோப் எனக்கு இருக்கு. அண்ட் இயேசு கிறிஸ்து மீட்பினுடைய பணியை முற்றிலுமா நிறைவேற்றிட்டாருங்கிற ஹோப் எனக்கு இருக்குது. கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. டவுட் கிடையாது எனக்கு. இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே அந்த வேலையை முடிச்சுட்டார். எனக்கு மன்னிப்பை முற்றிலுமா வாங்கி தந்துட்டார். பாருங்க, சில டைம் நம்ம இந்த உலகத்தில் நம்ம கோர்ட்ல எல்லாம் நம்ம பார்ப்போம். கோர்ட்னா ஜென்ரலாக நம்ம நடக்கிற சினாரியோ எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் பயங்கரமான ஒரு பாவம் பண்ணியிருப்பான், ஒரு தப்பு பண்ணியிருப்பான், கொலை பண்ணியிருப்பான், ரேப் பண்ணியிருப்பான், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். அண்ட் ஜட்ஜு அவனுக்கு ஒரு தண்டனையை தருவார், நீ இத்தனை நாள் ஜெயிலில் இரு அப்படின்னு. அவன் ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே என்ன ஆகுனா, பழி வாங்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் இவனை வெட்டிடுவாங்க. இது எதனால தெரியுங்களா? அதாவது இந்த பார்ட்டி அந்த வெட்டினவன் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு பண்ணப்பட்ட துரோகத்துக்கு பாவத்துக்கு முழுமையான தண்டனை தரப்படலைன்னு அவன் நினைக்கிறான். அதனால தான் அவன் போய் பழி வாங்குறான். அதனால தான் மறுபடியும் ஒரு ரிவெஞ்ச் இருக்குது. அண்ட் பாருங்க, சில டைம் இப்போ ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகுறாங்க, கைதிகள் ரிலீஸ் ஆகுறாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்மா இருக்கும். அதாவது என்னன்னா, அவன் ஒரு கைதிப்பா, ஒரு ஜெயில் கைதி, அவன் ஆல்ரெடி இந்த தப்பு பண்ணிட்டு உள்ளே போயிருக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது அவன் மேலே விழுந்த அசிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது தொடர்ந்து இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா, அவனுக்கு இன்னும் தண்டனை தரணும். ஆக்சுவலாக அவன் பண்ண வேலைக்கு என்னடா இதுதான் பண்ணாங்களா, இன்னும் அவனை ஏதாவது பண்ணணுமே, இன்னும் அவன் லைக் அவன் வாழ்றதுக்கே அவன் தகுதி இல்லைங்கிறத உணர்த்திக்கிட்டே இருக்கும் உலகம் நமக்கு. ஆண்டவருடைய நீதி எந்த அளவுக்கு நிறைவேறுச்சுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறப்போ என் மேல இனிமேல் இப்போ நான் மறுபடியும், அதாவது தேவன் அவருடைய என்டையர் கோபாக்கினைய, பாவத்துக்கு விரோதமாக இருக்கிற கோபாக்கினைய கிறிஸ்துவின் மேலே எந்த அளவுக்கு ஊற்றி திருப்தி அடைஞ்சு முடிஞ்சிட்டார்னா, எந்த அளவுக்கு தன்னுடைய நீதியை பூர்த்தியாக நிறைவேற்றிட்டார்னா, அவருடைய நாமத்தை கொண்டு போகிற நம்மளைய ஆண்டவர் ஒரு போதும் இனிமேல் நீ என்னதான் இருந்தாலும் இந்த தப்பு பண்ணாமல் தானேன்னு கேட்கவே மாட்டார்.
கேட்க கூட மாட்டார். இனிமேல் மறுபடியும் அது ஞாபகம் கூட படுத்த மாட்டார். ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவத்துக்கான தண்டனையை கிறிஸ்துவின் மேல தந்து முடிச்சிட்டார். கிறிஸ்டியன் ஹோப் அதுதான். நான் மறுபடியும் போனேன்னா நான் என்ன நினைச்சு போக தேவையில்லைன்னா, ஐயோ நான் இப்போ தானே போனேன், என்ன நினைப்பாரு, என்னை மன்னிப்பாரா மாட்டாரா அப்படின்னு எனக்கு நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா என்னோட என்டையர் ரெட்சட்னஸுக்கு வர வேண்டிய கோபாக்கினை கிறிஸ்துவின் மேல முழுசா அது லைக் ஊற்றப்பட்டிருக்கு. அதுல எந்த ஒரு மிச்ச மீதியுமே கிடையாது. நான் பண்ண பாவத்துக்கான அந்த கில்ட், அந்த ஷேம் அது கூட வைப்பாகிற அளவுக்கு. இப்போ ஒரு கிறிஸ்டியன் என்ன பண்றான்னா, ஒரு கொடுமையான ஆள் கிறிஸ்தவனா மாறுறப்ப கூட அவனுக்குள்ள அந்த ஷேம் கூட போயிருது. பாருங்க, பால்ல கொலைகார அத்தனை சபைகளை பெர்சிக்யூட் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் ஒரு புது சிருஷ்டியா உணர்றாரு. அவருக்குள்ள ஒரு கில்ட் இல்லை. அஃப்கோர்ஸ் அவர் பண்ண தப்ப நினைச்சு நான் இப்படி பண்ணிட்டேனே நினைச்சாரு. ஆனால் அவருக்குள்ள எப்படி இல்லைன்னா, நான் தகுதியற்றவன், ஐயோ நான் கடவுள்கிட்ட இனி போகவே முடியாது, அவர் என்னை இனி யூஸே பண்ண முடியாது, அந்த மாதிரி நிலைமை பால் கிடையாது. ஸோ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் ரட்சிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறமும் அப்படி ஒரு மாற்றம் நமக்குள்ள நிகழுது. அண்ட் இது கிறிஸ்து பண்ண அவருடைய சாக்ரிஃபைஸ்னா. ஓகே, ஸோ பாருங்க, நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படுறது மட்டும் கிடையாது, அது முழுசா தண்டிக்கவும் பட்டுருச்சு. ஆல்ரெடி தண்டிக்கப்பட்டுருச்சு. இப்போ தண்டிக்கப்பட்டவன் அவன் ஆல்ரெடி தண்டனையை பெற்று கொண்டுட்டான். அவன் இனிமேல் எதை பார்த்து பயந்துக்க மாட்டான். யாராவது நம்மளை போட்டு தந்துடுவாங்களான்னு அவனுக்கு பயம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா இப்போ தான் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், இப்போ தான் எனக்கான தண்டனை நான் செலுத்தி முடிச்சேன்னு இருப்பான். யாரும் அவன் மேலே புதுசாக ஒரு ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட் தரமாட்டாங்க. அவன் ஆல்ரெடி பண்ணி தண்டனை அனுபவிச்ச கேஸுக்கு யாராவது மறுபடியும் போய் கேஸ் தருவாங்களா? மாட்டாங்களே. அவன் என்ன சொல்லுவான்னா, அட நானே எல்லாத்தையும் இழந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படிம்பாங்களே. இனிமேல் அவனுக்கு என்ன பயம் இருக்காது, யாராவது என்ன ஏதாவது சொல்லுவாங்களாங்கிற பயம் இருக்காது. ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் அனுபவிச்சுட்டான். அது மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே என்ன மாதிரியான ஃபர்கிவ்னஸ் நமக்கு இருக்குதுன்னா, ஆண்டவர்கிட்ட இனி நீங்கள் போகிறப்போ என்ன மாதிரி ஒரு ஆக்சஸ் இருக்குது தெரியுமா? as if you did nothing in your life that was wrong. உங்களுடைய வாழ்க்கையில் தப்புனே ஒன்று பண்ணலை நீங்கள், அது மாதிரி அவருடைய பிரசன்ஸ்குள்ளே நம்ம போகலாம். நீங்கள் ஒரு குற்றம் கூட செய்யாத மாதிரி நீங்கள் அவருக்குள்ளே போகலாம். That is the access that Jesus gained for us. He got for us. அண்ட் இதெல்லாம் எந்த ட்ரூத் மேலே ஹேங் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? எது மேலே நம்மளுடைய நம்பிக்கை இருக்குன்னா, that Jesus died for us. இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சிருக்கிறார். இந்த ட்ரூத் மேலே தான் இதெல்லாம் ஹேங் ஆகிட்டு இருக்கு. நம்மளுடைய நம்பிக்கையே நம்ம இவ்வளோ தைரியமாக, இவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவர் அப்பா பிதாவேன்னு இந்த பாவ உதடுகளால் நம்ம எப்படி கூப்பிட முடியுதுன்னா, ஏன்னா கிறிஸ்து மரிச்சார். பாருங்க, இஸ்லாம் என்ன டீச் பண்ணதுன்னா, ஜீசஸ் வாஸ் நாட் ஹி டிடன்ட் டைங்கிறாங்க. நிறைய கிறிஸ்டியன்ஸை நல்ல இன்டென்ஷனில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ கடவுள் ஜீசஸ் செத்துட்டாருங்கிறத நான் யாருக்கு சொல்லவே மாட்டேன், அது எப்படி அப்படிம்பாங்க. பாருங்க, இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷன், பட் அதுதான் ஃபேக்ட். நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை நம்ம உறுதியாக நம்பலைன்னா நமக்கு நம்பிக்கையே கிடையாது. இயேசு கிறிஸ்து மரிக்காமல் இருந்திருந்தாருன்னா நம்மளுடைய பாவத்துக்கு இன்னும் பிராயச்சித்தமே செலுத்தப்படலைன்னு அர்த்தம். இன்னும் ஆண்டவர் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னும் ஆண்டவர் நம்ம மேலே அவருடைய ஆக்கினை இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. ஜீசஸ் கெத்செமனே தோட்டத்தில் பிதா அவருக்கு தந்த அந்த பாத்திரத்தை முழுசாக அவர் குடிச்சு முடிச்சிட்டார். ஸோ பாருங்க, நம்மளுடைய ஹோப் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிறது எந்த ஃபேக்டில் அப்படின்னா, தட் ஜீசஸ் டைட், இயேசு மரித்தார். அவர் உயிரோடு இருக்கிறப்பையும் மத்தேயு 17வது அதிகாரம் 23வது வசனத்தில் அதுதான் சீஷர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் மரிப்பேன், மரித்ததுக்கு அப்புறம் மரணத்தோட வேலை முடியறது கிடையாது, மரணத்துக்கு அப்புறம் நடக்க போகிற நிகழ்வுகளையும் அவர் சொல்லி சீஷர்களுக்கு எதை ஞாபகப்படுத்துறாருன்னா, உறுதி பண்ணுறாருன்னா, நான் உங்கள் மேலே வர்ற எல்லா ஆக்கினையும் நான் எடுத்துடும், ஏன்னா அதுக்கு அடையாளமாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்.
ஸோ ஜீசஸ் மரிச்சார், ஜீவனை விட்டுட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவர் மரிச்சாரா இல்லையா? ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளுடைய ஹோப், நம்ம சொன்னோம்ல, இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தில் தான் நம்மளுடைய நம்பிக்கை இருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல. நிறைய பேர் வந்து அவர் மரிக்கவே இல்லைங்கிறாங்க. நிறைய ஃபால்ஸ் டீச்சர்ஸு, நிறைய ஃபால்ஸ் ஃபிலாசபிஸ் அப்படி சொல்லுது. இயேசு கிறிஸ்து ஆவியாக தான் இருந்தார், அவர் சரீரத்திலே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பைபிள்லேருந்து என்ன பார்க்குறோன்னா, நம்மளுடைய நம்பிக்கைக்கான ஒரு ப்ரூஃபை நம்ம பார்க்குறது. ஜீசஸ் ட்ரூலி டைட். ஹவு டு வி நோ தட்? எப்படி நமக்கு தெரியும் அவர் உண்மையாக மரிச்சாரான்னு? பாருங்கள், இன்றைக்கி நம்ம சங்கீதம், யோவான் எடுத்துக்கலாம். நம்ம 19வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 31லிருந்து 42 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பாருங்கள், 31லிருந்து 42 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஓகே, இப்போ ஜீசஸ் மரிச்சிட்டார். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் பாருங்கள். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தப்படி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு அரிமேத்தாயா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாய் இருந்த யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வாசங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடியினாலும் அவ்விடத்தில் இயேசுவை வைத்தார்கள். ஸோ பாருங்கள், ஜான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம படித்த வசனங்களை எல்லாம் எழுதுறாருன்னா, he wants us to know that Jesus really died. இயேசு உண்மையாலுமே நமக்காக மரித்தார். அண்ட் அவருடைய மரணத்தை பற்றி ஆல்ரெடி வேத வசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களையும் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அவர் நிறைவேற்றினாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது நமக்கு எந்த சந்தேகமாக இருக்க வேணாம். இவர் தான் மேசியா, உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான், எந்த டவுட்டுமே ஒரு துளி கூட உங்களுக்கு சந்தேகம் வேணாம். அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காரியம் வந்து எழுதப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ பாருங்கள், யூஸ்வலாக வந்து யூதர்கள் வந்து சிலுவையில் ரோமர்கள் வந்து சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாடியை வந்து அவங்க அப்படியே விட்டுருவாங்க. ஸோ சிலுவையில் வந்து அரைஞ்சதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணி கொன்னதுக்கப்புறம் அவங்க உடனே சாக மாட்டாங்க, ஜஸ்ட்டு ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் ப்ரீத் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு வந்து சிலுவையில் பாடியெல்லாம் தொங்குனா, பாடியில் உயிரோடு இருக்கிற மனுஷன் தொங்கிட்டு இருப்பானா 3 நாளெல்லாம் தொங்கிட்டு இருப்பான். ஜஸ்ட்டு உயிருக்கு ஊசலாடிட்டே 3 நாளெல்லாம் இருப்பாங்க. அண்ட் ரோமர்களுக்கு வந்து அவன் அப்படியே பண்ணி செத்ததுக்கு அப்புறமா எடுக்க மாட்டாங்க.
அந்த வல்சரெல்லாம் வானத்து பறவையெல்லாம் வந்து அவன் கண்ணை குத்தி உடம்பு எல்லாம் சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே அது தொங்கிட்டு இருக்கும் பாடி. இதுதான் வந்து ரோமர்கள் வந்து கொல்லுகிற விதம். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கிரிமினலாக அப்படி தான் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் பாருங்க, ஜீசஸ் வந்து ஆல்ரெடி அவர் உயிரோடு இருக்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஆல்ரெடி லைக் சொன்ன மாதிரி மத்தேயு 17வது அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் என்ன அவருடைய சீஷர்களுக்கு சொல்லியிருந்தாருன்னா, 3 நாள் நான் வந்து அடக்கம் பண்ணப்படுவேன்னு அவர் சொல்லியிருந்தார். இன்ஃபேக்ட் வந்து பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நீங்கள் தான் மேசியாங்கிறத நாங்கள் பார்க்கணும், அண்ட் அதை நாங்கள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு கேட்குறப்போ ஜீசஸ் வந்து அவங்கள ரெப்யூக் பண்ணுறாரு. அவங்கள கண்டிச்சு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து எந்த அடையாளமே கிடையாது. ஓகே, அடல்ட்ரஸ் ஜெனரேஷன் நீங்கள், உங்களுக்கு எந்த அடையாளமே கிடையாது, ஒரே அடையாளத்தை தவிர. அது என்ன அடையாளம் அப்படின்னா, எப்படி யோனா வந்து மீனுடைய வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்து அப்புறம் வந்து லைக் அவர் வெளியே வந்தாரோ, அதே மாதிரி மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து 3 நாள் அடக்கம் பண்ணப்படுவார். அண்ட் வசனம் 40வது வசனம் மத்தேயு 12:40 என்ன சொல்றதுன்னா, 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ப்ராஃபஸி இருக்குது. ஆல்ரெடி ஜீசஸ் அவருடைய மரணத்தை பற்றி அவர் சொல்லியிருந்தார். இப்போ ரோமர்கள் சிலுவையில் அறையிறாங்க இயேசு கிறிஸ்துவை. ரோமர்கள் ஒருவேளை அவங்க அதை ஃபுல்லாக கையாண்டிருந்தாங்கன்னா எப்படி கையாண்டிருந்திருப்பாங்கன்னா, அவரை வந்து அங்கேயே தொங்க விட்டுருப்பாங்க. 3 நாள் அவர் அடக்கம் பட்டிருக்க மாட்டார், 3 நாள் அவர் சிலுவையில் தான் தொங்கிட்டு இருந்திருப்பார். பட் பாருங்க, அவருடைய வசனம் நிறைவேறதுக்கு அதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட்ஸ் பாருங்க என்ன பண்ணுதுன்னு. அதாவது உண்மையாலுமே கிறிஸ்து மரிச்சாரு, உண்மையாலுமே அவருடைய மரணம் வேத வசனம் சொன்ன மாதிரி நடந்தது. அண்ட் அதனால அவருடைய மரணம் நம்மளுடைய பாவத்தை கழுவுச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 31வது வசனம் பாருங்களேன். யோவான் 19:31 சொல்லுது, யூதர்கள் இப்போ போறாங்க, ஜூவிஷ் பீப்புள் கேட்டாங்க ஒரு சைனை. அண்ட் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு சைனை தரேன், யோனா மாதிரியே நானும் வந்து 3 நாள் பூமியினுடைய இருதயத்தில் நான் இருப்பேங்கிறாரு. அண்ட் இதை நிறைவேற்றினது யாரு? யூதர்களே தான் அதை போய் நிறைவேற்றுறாங்க, அவங்களுக்கே தெரியல. அண்ட் இவங்க போய் பிலாத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க, பிலாத்து பாடியை வந்து இறக்கிரு. இப்போ பாருங்க, ஜூஸ் வந்து இயேசுவை கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கிற ஆளுங்க, அவர் சாகிற வரைக்கும் அங்கேயே தான் நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் யாராவது ரெப்ரசன்டேட்டிவாவது, யூதர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கடைசி அவர் உயிரை விட்டுட்டாரா, அவர் விட்டதுக்கு அப்புறம் வந்து அப்போ தான் அந்த இடத்துல இருந்து நகரணும்னு சொல்லி அங்கே இருந்திருப்பாங்க. ஸோ ஜீசஸ் இப்போ இறந்துட்டாரு. அண்ட் யூதர்கள் மட்டும் கிடையாது, இந்த இடத்துல யோவான் 5 சாட்சிகளை நமக்கு வந்து நிறுத்துறாரு. 1 யூதர்களை, அதுக்கப்புறம் வந்து சோல்ஜர்ஸ், ரோம போர் சேவகர்கள், அதுக்கப்புறம் யோவான், இந்த புத்தகத்தை எழுதின யோவான், அதுக்கப்புறம் வந்து யோசேப்பு, அரிமத்தேயான் ஆகிய யோசேப்பு, அதுக்கப்புறம் நிக்கதமே. 5 பேர் ஜீசஸை ஹீ வாஸ் டெட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பேசேஜில் நம்ம அதெல்லாம் தான் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாட்சியை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார்? ஜூஸ் வந்து போகிறாங்க பிலாத்துக்கிட்ட. ஆனால் அவங்க என்ன போய் சொல்கிறாங்கன்னா, அடுத்த நாள் வந்து என்ன நாளாக இருக்காமா, பெரிய ஓய்வு நாளாக இருக்குது. பெரிய ஓய்வு நாள்னா என்னென்னா, அதாவது பஸ்கா பண்டிகையும் ஓய்வு நாளும் ஒரே நாளில் வருது. பாருங்க, ஏசு கிறிஸ்து அதுக்கு முந்தின நாள் நைட்டில் வந்து பஸ்கா ஆசரிச்சார். ஸோ இது என்னடா டிஸ்கிரிப்பன்சி மாதிரி இருக்குது. ஏசு கிறிஸ்து வந்து ஃப்ரைடே வந்து அவர் பஸ்கா ஆசரிச்சிருக்கிறாரு, ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் சாட்டர்டே பஸ்கான்னு நம்ம பார்க்குறோம். என்ன இங்கே பிரச்சனைனா, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஹிஸ்டாரிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கலிலேயாவில் இயேசு ஒரு கலிலேயன், அண்ட் கலிலேயாவில் இருக்கிறவங்க வந்து பஸ்காவை வந்து ஒரு நாள் முன்னாடியே ஆசரிப்பாங்களாமா. ஜெருசலேமில் இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த நாள் ஆசரிப்பாங்க. ஸோ இங்கே எருசலேமில் இருந்த யூதர்கள் வந்து சனிக்கிழமை வந்து பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஜீசஸ் ஃப்ரைடேவே வந்து பஸ்காவை ஆசரிச்சிட்டார். ஸோ எந்த முரணும் இங்கே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, பிலாத்துக்கிட்ட போய் அடுத்த நாள் எங்களுக்கு வந்து பெரிய ஓய்வு நாளாக இருக்குது, பஸ்காவும் வர்ற அதே நாளில் வந்து ஓய்வு நாளும் வருது, அண்ட் நாங்கள் அதுக்கு ஆயத்தம் பண்ணோம், அதனால் வந்து பாடியெல்லாம் எடுத்துருங்க பிலாத்து. அண்ட் பாடியெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ பாருங்கள், ஜீசஸ் இறந்துட்டார், அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து சொல்கிறேன், ஏசு கிறிஸ்து மரிச்சதுனால தான் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் 2 பேர் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அண்ட் ஜூஸ் வந்து சொல்கிறப்ப பாடியை எடுத்துருங்கிறாங்க. அவங்க ஜீசஸை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ ஜூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராங்க. ஓகே, ஏன் எதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா உபாகமமில் இருக்கிற ஒரு வசனம் அவங்களை உறுத்திட்டு இருக்குது.
உபாகமம் 21 அதிகாரம் 22, 23 வசனம் பாருங்க என்ன சொல்லுதுன்னு. இரவிலே அவன் பிரேதம். யாருடைய பிரேதம்? மரத்தில் போடப்பட்டவனுடைய பிரேதம். ஸோ யாராவது மரத்தில் வந்து அடித்து கொல்லப்படுறாங்க அப்படின்னா, மரத்தில் யாராவது சாகுறாங்கன்னா, அதில் யாருக்காவது தண்டனை தரப்படுது, மரண தண்டனை தரப்படுதுன்னா அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுது. உபாகமம் 21 அதிகாரம் 23 வசனம் சொல்லுது, இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. ஸோ அப்படி யாராவது செத்துட்டானா அவனை நைட்டு ஃபுல்லாக அதை தொங்க வைக்கக்கூடாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். அன்னைக்கே அதை அடக்கம் பண்ணிடணும். அப்படி பண்ணலைன்னா, ஏன் அதை பண்ணணும்னா, ஏன்னா அந்த மனுஷன் தேவனால் சபிக்கப்பட்டவன். நம்ம பாருங்க, கிறிஸ்து நமக்காக சாபமானாருங்கிறத நம்ம பார்க்குறோம். தேவனால் சபிக்கப்பட்டவனா அவன் இருக்கிறான். ஏன்னா அவன் அப்படியே தொங்கோட்டா என்ன ஆகும்? தேசம் வந்து தீட்டுப்பட்டுருமாமா. ஜெருசலேம், அதுவும் தேவாலயம் இருக்கிற அந்த நகரம் என்ன ஆயிரும்? தீட்டுப்பட்டுரும். அண்ட் யூதர்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணிட்டு அதெல்லாம் அவங்க மனசாட்சியை 1% கூட உணர்த்தல, எதுவும் பண்ணல. ஆனால் இப்போ அவங்க மைண்டில் என்ன இருக்குது? ஐயோ, ஜெருசலேம் தீட்டுப்பற்றக்கூடாது, பாடி வந்து லைக் கிராஸ்லேயே இருக்கக்கூடாது, மரத்துலேயே தொங்கக்கூடாதுன்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, பாடி எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள், ரிலிஜியாசிட்டி எவ்வளோ பிளைண்ட் பண்ணுது பார்த்தீங்களா? வெறும் மதம் இருக்கிறவங்க, மத சடங்காச்சாரத்தை கையாளணும், மத காரியங்களில் பிஸியாக இருக்கிறவங்க ஜீசஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ பிளைண்ட் ஆயிடுறாங்கன்னு பாருங்க. ஸோ யூதர்கள் போய் பிலாத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்களா, அண்ட் பிலாத்து வந்து அவங்களுடைய ரிக்வெஸ்ட்டை கிராண்ட் பண்ணுறார். அவர் ஓகேங்கிறார். ஓகே, ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் இருக்குது. சிலுவையில் வந்து ஒரு பாடியை இறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டாக அவங்களுடைய டெத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அவங்க கண்டிப்பாக மறிச்சிட்டாங்கங்கிறத உறுதி செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அயன் பார் இருக்கும், ஒரு இரும்பு ஒரு 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 நீளமான ஒரு பார். அதை எடுத்துகிட்டு போய் அந்த தொங்கிட்டு இருக்கிறவங்களுடைய காலை வந்து உடைச்சிருவாங்க. ஏன் அப்படி உடைப்பாங்கன்னா, ஏன்னா வந்து இந்த கிராஸில் தொங்கிட்டு இருக்கிறவங்க மூச்சு எடுக்கிறதுக்கு மேலையும் கீழையும் போயிட்டு இருப்பாங்க. அந்த கால் தான் உங்களுக்கு உதவுது மூச்சு எடுக்க. அப்படியே அது ஏன்னா ஆல்ரெடி தொங்கிட்டு இருக்குது, உடம்பு ரொம்ப மூச்சு எடுக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலையில் அவங்க தொங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த காலில் இருந்து ஒரு ப்ரெஷரை தந்து மேலே வந்து மூச்சை இழுத்துட்டு மறுபடியும் கீழே கொஞ்சம் தொங்குவாங்க. இப்படி தான் வந்து ஊசலாடிக்கிட்டே இருக்கும் உயிர். ஸோ இந்த ப்ராசஸை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, காலை உடைச்சிருவாங்க. ஸோ ஜீசஸ் மறிச்சிட்டாரு. யூதர்கள் வந்து ஓகே பாடியெல்லாம் இறக்குங்கிறாங்க. ஆனால் அங்கே நின்றுட்டு இருந்த 4 பேர் அட்லீஸ்ட் அங்கே இருந்தாங்க. அங்கே மரண தண்டனையை எக்ஸிக்யூட் பண்ணுற எக்ஸிக்யூஷனர்ஸ் 4 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, ஓகே நம்ம ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஒரு பாடி இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ அதை பண்ணிடலான்னு சொல்லி இன்னும் 2 பேர் உயிரோடு இருந்தாங்க. அதனால் வந்து அந்த இரும்பு பார் எடுத்து 2 பேர்த்து காலையும், ஃபஸ்ட்டு ஒரு கல்லனுடைய காலை உடைக்கிறாங்க, சத்தர்றான். அடுத்த ஒரு கல்லனும் உயிரோடு இருக்கிறான், மூச்சு வாங்கிட்டு இருக்கிறான், அவனையும் உடைச்சிட்றாங்க. அண்ட் ஜீசஸ் கிட்டே அவன் வந்து வரான் அந்த பார் எடுத்துகிட்டு. பட் என்ன ஆகுது பாருங்கள், 32 வந்து நம்ம பார்க்குறோம், அந்தபடி போர் சேவகர் வந்து முதினவனுடைய கால்களையும் மற்றொரு கால்களையும் முறிக்கிறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. இப்போ ஜீசஸ் கிட்ட வந்தப்போ இப்போ ரோமன் சோல்ஜர் அவன் என்ன பார்க்குறான், அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. பாருங்கள், இதெல்லாம் ரேண்டமாக நடக்கிற மாதிரி இருக்குது, ஜஸ்ட் ரேண்டமாக நடக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம். ஓகே, இது பின்னாடி எந்த பிளானு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அவன் வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறான், ரேண்டம் ஈவெண்ட்ஸு. ஸோ அவன் வந்து பார்க்குறான், ஜீசஸ் வந்து மறிச்சிட்டார் ஆல்ரெடி, ஆனால் அதனால் அவர் காலை ரொம்ப முறிக்கலையாம். ஸோ என்ன அர்த்தம், யூதர்கள் உறுதி செய்கிறாங்க கிறிஸ்துவனுடைய மரணத்தை, ஆனால் இந்த இடத்துல ரோமர்களும் உறுதி செய்கிறாங்க கிறிஸ்துவனுடைய மரணத்தை. ஓகே, பட் இது ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் ஜீசஸுடைய எலும்பு முறியலைங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியமாக இங்கே ஜான் நோட் பண்ணுறாரு. ஏன்னா பாருங்கள், யாத்திராகமம் 12வது அதிகாரம் 46வது வசனத்தில் ஒரு பஸ்கா ஆடு, அதாவது இஸ்ரவேலினுடைய பாவத்தை சுமக்கிற ஒரு பலி, அது எப்படி இருக்கணும்னா 12வது அதிகாரம் 46வது வசனத்தில் பாருங்கள், அந்த ஆடினுடைய ஒரு எலும்பு கூட முறிக்கக்கூடாதான். ஸோ இஸ்ரவேலர்கள் வந்து அந்த பஸ்கா ஆடை வந்து வெட்டி கொதிக்க வச்சு அதனுடைய ஃப்ளஷை சாப்பிட்டு எந்த வீட்டுக்கு வெளியில் அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது, அண்ட் அதனுடைய எலும்பை முறிக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். ஜீசஸ் தான் ட்ரூ பாஸ் ஓவர் லேம்ப்.
ஓகே, அந்த பஸ்கா ஆடெல்லாம் வந்து கிறிஸ்துவை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் ஜீசஸ் பாவத்துக்காக மரிச்ச ஒரு பஸ்கா ஆடா இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஜான் இங்கே வந்து நமக்கு பாயிண்ட் பண்ணுறாரு. இங்கே பாரு, இவரும் தொங்குனார் சிலுவையில், பட் ஒரு எலும்பு கூட வந்து அவருக்கு முறிக்கப்படல. ஜஸ்ட் லைக் த பாஸ் ஓவர் லேம்ப், ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி மாதிரியே கிறிஸ்து மரிச்சார். எப்படி ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி பாவத்துக்காக அது கொல்லப்படுதோ, உலகத்தினுடைய பாவத்தை நீக்கிறதுக்காக கொல்லப்பட்ட ட்ரூ பாஸ் ஓவர் லேம்ப் இவர் தான். பாருங்க, போன்ஸ் வந்து பிரேக் ஆகலைங்கிறத இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்க்குறோம் பாருங்க. சங்கீதம் 34வது அதிகாரம் 20வது வசனம் அங்கே போட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் வந்து நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இது இன்னொரு ப்ராஃபஸி சங்கீதத்தில் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துனுடைய எலும்பு முறிக்கப்படாமல் இருந்தது. இந்த 2 ப்ராஃபஸியுமே அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ எக்ஸடஸ் வந்து கிறிஸ்துவை பாயிண்ட் பண்ணுது, சங்கீதம் இந்த மரணத்தை பற்றி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டு இருந்துச்சாங்க. அண்ட் 2மே கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள், ரேண்டம் ஈவெண்ட்ஸாக இருந்தாலும் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை வந்து அங்கே காட்டிகிட்டு இருக்கிறார். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், பட் டபுள் செக் பண்ணுறதுக்கு 34வது வசனத்தில் ஸோ இவன் வந்து காலை உடைக்கல, ஜீசஸோடைய காலை உடைக்கல. ஆனால் அங்கேருந்த ஒரு போர் சேவகன் என்ன பண்ணுறான், அவன் வந்து ஈட்டி எடுத்து, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியாலே அவருடைய விழாவில் குத்தினான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, ஜஸ்ட் ஒரு டபுள் செக் பண்ணுறதுக்காக, ஜீசஸ் உண்மையாலுமே மரிச்சிட்டாராங்கிறத செக் பண்ணுறதுக்கு அவன் வந்து விழாவில் குத்துறான். அண்ட் குத்தின உடனே என்ன வருது, ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டுச்சுன்னு வந்து மறுபடியும் இங்கே ஒரு ரேண்டம் ஈவெண்ட். ஜஸ்ட் ஏதோ அவன் பாட்டுக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி இருக்குது. பட் பாருங்கள், இதுவுமே ஒரு வசனத்தை நிறைவேற்றிட்டு இருக்குது. சக்கரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி குத்தப்படுவாருங்கிறத ஆல்ரெடி அங்கே வந்து ப்ராஃபஸை பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இஸ்ரவேல் ஜனங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவை இப்படி நம்ம பண்ணிட்டோமே நினச்சி அவங்க புலம்புவாங்களாம். அவர்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். அண்ட் இந்த வசனம் வந்து நம்ம சக்கரையால் நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த ப்ராஃபஸி வந்து ஃபுல்ஃபில் ஆகுது ஜீசஸ்குள்ளே. ஓகே, ஸோ கிறிஸ்து குத்தப்படுறாரு, அவருடைய மரணம் வந்து உறுதி செய்யப்படுது. இது ஒரு ரேண்டம் ஆக்சிடென்டல் ஆக்டாக இருந்தால் கூட, அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் கூட, தேவன் நமக்கு இந்த காரியங்களை காட்டிக்கிட்டு இருக்கிறார். ஸோ ரோமர்கள் வந்து உறுதி செய்கிறாங்க, யூதர்கள் மரித்ததை உறுதி செய்கிறாங்க. அண்ட் பாருங்கள், 3வது 35வது வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலன் யோவானும் வந்து உறுதி செய்கிறார். அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். அதை கண்டவன் சாட்சி கொடுக்குறான். யார்? ஜான். அவரை பற்றி அவர் எழுதிட்டு இருக்கிறார். அவர் பேர் அங்கே போடல, பட் அவர் தன்னை பற்றி தான் அங்கே எழுதிட்டு இருக்கிறார். அதை கண்டவன் சாட்சி கொடுக்குறான். பாருங்கள், ஜான் இதை எழுதுகிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் கழித்து எழுதிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தை அவர் எழுதிட்டு இருக்கிறார். அண்ட் அவருடைய மைண்டில் ஒவ்வொரு சீனும் அப்படியே பதிஞ்சிருக்குது. அண்ட் அதை பார்த்ததுனால அவர்னால் அதை மறக்கவே முடியல. கிறிஸ்து கொல்லப்பட்டது அண்ட் அந்த மரணத்தை எப்படியெல்லாம் இவங்க உறுதி பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு மைண்டில் வருது. அண்ட் அவர் எழுதுகிறப்ப அவர் சொல்கிறாரு, அதை கண்டவன் சாட்சி கொடுக்குறேன், நான் சாட்சி கொடுக்குறேன். அவருடைய சாட்சி மெய்யாக இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படி. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, பிலீவ் தட் ஜீசஸ் டைட். இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே மரிச்சார் பாவத்துக்காக. நீங்கள் விசுவாசிக்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அண்ட் ஜான் இங்கே போய் சொல்ல, he is telling you the truth that Jesus died. 70 years கழிச்சு கூட he is remembering எப்படியெல்லாம் என்னவெல்லாம் அன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னு. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு 3வது ஒரு விட்னஸ், ஜீசஸுடைய டெத்தை கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு 3வது விட்னஸ். பாருங்கள், இப்போ 4வது இன்னொரு விட்னஸ் இருக்குது. என்னது? ஐசாயா 53வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்களேன். ஐசாயா 53 verse 9 இங்கே என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். துன்மார்க்கரோடைய அவருடைய பிரேதக்குழி நியமித்தார்கள், ஆனாலும்
அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். ஜீசஸ் வந்து துன்மார்க்கர்களோட கொல்லப்பட்டார். 2 சைடுமே திருடர்கள். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஐசாயால அவர் கொல்லப்படுறது துன்மார்க்கர்களோடு இருக்கும், கிரிமினல்ஸோட கொல்லப்படுவார். ஆனால் அவர் அடக்கம் பண்ணுறப்ப ராஜா மாதிரி ஒரு பயங்கர பணக்காரன் எப்படி வந்து அடக்கம் பண்ணப்படுவானோ அப்படி அடக்கம் பண்ணப்படுவாராம். எப்படி நடக்குது? இயேசு கிறிஸ்துடைய பாடியை கலெக்ட் பண்ணுறதுக்கு கூட அங்கே 4 பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு சீசன் கூட இல்லை, ஆம்பளை ஒரு ஆள் இல்லை. அண்ட் இருக்கிற ஒரே ஆள் யார்? யோவான் தான் அங்கே அடியில் நின்றுட்டு இருக்கிறார். யோவான் பணக்காரனும் கிடையாது. எப்படி வந்து இந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகும் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை இட் வில் நெவர் ஃபெயில். ஆண்டவருடைய திட்டம் ஒரு போதும் நோபடி கேன் த்வாட் இட். அதை யாருனாலும் இங்கே வந்து கெடுக்க முடியாது. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஸோ கிறிஸ்து ஒரு ராஜாவாக பிறந்தார். அவர் பிறக்கிறப்ப ஈஸ்ட்ல இருந்து காஸ்ட்லி கிஃப்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, மேஜை வந்தாங்க, அவர் ராஜான்னு அறிவிச்சாங்க, தூதர்கள் அறிவிச்சாங்க. இப்போ கிறிஸ்து மரிக்க போகிறாரு. ஆனால் அவருடைய மரணத்திலையும் ஒரு ராஜாவை போல ஒரு மரிப்பாராம். ஒரு பயங்கர ரிச் ஒரு பரியல் அவருக்கு இருக்கும். இது எங்கேருந்து இது வரும்? எப்படி இந்த வேர்ஸ் வந்து நிறைவேறுது பாருங்க. என்ன ஆகுதுன்னு மத்தேயு 27வது அதிகாரம் 57வது வசனம் சொல்லுது. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தானாம். அவன் பேர் வந்து ஜோசப் ஆஃப் அரிமத்தேயா. ஓகே, யோசேப், அரிமத்தேயனாகிய யோசேப். அண்ட் யார் இவர் அப்படின்னா, மார்க் 15வது அதிகாரம் 43வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கனம் பொருந்திய ஆலோசனைக்காரர், ரொம்ப ரெஸ்பெக்டட் மேன், வெரி இன்ஃப்ளூயன்ஷியல், ரொம்ப செல்வாக்கு பெற்ற, ரொம்ப பணம் இருக்கிற வெல்தியான ஒரு நபர் இந்த ஜோசப்ங்கிற ஆள். ஓகே, இவன் வந்து அந்த சென்ஹத்ரின்ல ஒரு நபர். 71 பேர் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை தர்றதுக்கு வந்து கூடி வந்தாங்க பார்த்தீங்களா, கைஃபாஸுடைய தலைமையில். அந்த 71 பேரில் ஒரு ஆள் இந்த ஜோசப். பட் இவர் வந்து என்ன பண்ணல? லூக்கா 23வது அதிகாரம் 51வது வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவன், இவன் கடவுளுக்கு பயந்திருந்தவன், யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியானவனுமா இருந்தான். he didn't agree. ஸோ 71 பேரும் வந்து கிறிஸ்துவை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அக்ரி பண்ணல. எல்லாருமே கூடி வந்தாலும் அதில் வந்து சில டிஸ்அக்ரிமெண்ட்டை தெரிவித்த ஒரு நபர் இவர். அண்ட் இன்னொருத்தர் இருந்தார், அவர் தான் நிக்கோதேமேயு. 2 பேருமே பயங்கர பணக்காரங்க. அண்ட் வசனம் சொல்லுது, யோவான் 19வது அதிகாரம் 38வது வசனத்தில், அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்தரங்க சீஷனாக இருந்தானாம். he was a secret disciple. ஓகே, அப்போ வரைக்கும் அவனுடைய ஃபெய்த் வெளியிலே வரல. அப்போ வரைக்கும் இவன் கிறிஸ்தவனே தெரியாத மாதிரியான ஒரு வாழ்க்கை. ஜஸ்ட் குவைட்டாக இருக்கிறாரு. கிரைஸ்டோடைய டிசைபிள்னு எங்கேயுமே பப்ளிசைஸே பண்ணல, எங்கேயுமே வோக்கலாக தெரிவிக்கவே கிடையாது. ரொம்ப ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியனாக அவர் வந்து இருக்கிறார். ஓகே, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான, ரொம்ப ஹைலி நாலேஜ் இருக்கிற, வெல்த் இருக்கிற, பவர் இருக்கிற மனுஷன். பட் யூதர்களுக்கு பயந்து அவருடைய விசுவாசத்தை ரகசியமாகவே வச்சிருக்கிறார். அண்ட் ஜீசஸுடைய டெத்து என்னமோ அவரை பண்ணிருச்சு. we don't know what exactly happened. பட் கிறிஸ்துவனுடைய மரணத்தை அவர் பார்க்குறாரு. அதை வந்து அவரை வந்து பயங்கரமாக உறுத்திருக்கு. கண்டிப்பாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள மனுஷனை இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இவனுக்கெல்லாம் சேர்ந்துன்னு அவர் யோசிச்சிருக்கலாம். அண்ட் அவர் அதை பார்த்துட்டு இவருக்கு தர வேண்டிய கனத்தோட இவருக்கு ஒரு அடக்கமாவது நான் தரணும். இத்தனை நாளாக வந்து நான் இவரை வந்து சேவிக்கல, இவர் பின்னாடி நான் போல, பட் அட்லீஸ்ட் நவ் ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு அவன் ஏவப்பட்டிருக்கலாம். ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் கெஸ். ஓகே, ஸோ பாருங்கள், இவ்வளோ நாளாக பாருங்கள், ரகசிய கிறிஸ்தவன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்தரங்க கிறிஸ்தவன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. என்றைக்குமே கிறிஸ்துவுக்கு ரகசிய கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய விசுவாசத்தை வந்து காட்டாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சில டைம் வந்து ஏன்னா நம்ம ஆரம்ப நாட்களில் இருக்கிறப்ப எதுக்குடா நம்ம போய் சொல்லிட்டுங்கிற ஒரு பயம் இருக்கும், ஒரு பயத்தில் இருப்பாங்க. அண்ட் இந்த ஜோசப், அரிமத்தேயனாகிய யோசேப் அப்படி ஒரு நிலைமையில தான் இருந்தார். ஆனால் பாருங்கள், அந்த விசுவாசம் ரகசியமாகவே இல்லை. they came a point, வாழ்க்கையில் ஒரு இடம் வருது, ஒரு திருப்புமுனை வருது, where he decides to come out. இதுக்கு மேலே வந்து he is no more ashamed of Jesus.
இதுக்கு மேலே வந்து கிறிஸ்துவனை பின்பற்றுனா இல்லையாங்கிறத வெளியில் சொல்லாமையே மூடி மறைச்சு இனி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராரு. கிறிஸ்துவனுடைய மரணம் அந்த முடிவுக்கு அவரை வந்து தள்ளுது. கிறிஸ்துவனுடைய மரணம், ஓகே, கிரைஸ்ட் மறிச்சதுனால தான் he took that decision. ஸோ பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள கிரியை செஞ்சு அவருக்கு ஒரு தைரியத்தை தராரு. ஓகே, அண்ட் he decides to go public. இனி நான் வந்து கமெண்ட் இருக்க போகிறது. மார்க் 15வது அதிகாரம் 43வது வசனம் சொல்லுது பாருங்க. அவர் பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய், அதாவது இங்கிலீஷில் அது என்ன மாதிரி ஒரு வார்த்தை அங்கே இருக்குதுன்னா he gathered up courage அப்படின்னு இருக்கும். எக்ஸாக்டாக அந்த மாதிரி இருக்காது, பட் சம்திங் லைக் தட். ஸோ பிலாத்து, ஐ மீன் இவ்வளோ நாள் பயந்தே இருந்துட்டாரா ஜோசப் ஆஃப் அரிமேத்தாயா, பட் இந்த பாயிண்டில் ஓகே இனி பயந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்ட்ரென்த்தை எல்லாம் கூட்டி he goes to பிலாத்துக்கிட்ட அவர் போகிறார். போய் என்ன கேட்குறாருன்னா, இயேசுனுடைய சரீரத்தை எனக்கு தாங்கன்னு கேட்குறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாத்துக்குமே தெரியும் இவர் யார் அப்படின்னு. அண்ட் he goes and asks for the body of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கேட்குறான், டெட் பாடி, ஜீசஸுடைய டெட் பாடியை வந்து கேட்குறான். and he decides to give him a fitting burial. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அடக்கத்தை தரணும் நான் முடிவு பண்ணுறேன். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்ன தெரியுங்களா, ஜீசஸோடைய பாடி ஆல்ரெடி ரொம்ப ஒரு வேர்ஸ்ட் ஷேப்பில் இருந்துச்சு. நிறைய அடி, ப்ளீடிங் எல்லாம் ஆகி இட் வாஸ் ஆல்ரெடி இன் அ வெரி பேட் ஸ்டேட். ஆனால் அதுவும் இல்லாமல் பாருங்கள், யூதர்களுக்கு அடுத்த நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியுங்களா, இவர் மரிக்கிறது வந்து 3 மணி அளவில் இவர் மரிக்கிறார். அடக்கம் 6 மணிக்குள்ளே பண்ணணும். 6 மணிக்கு மேலே இன்னொரு நாள், அது அடுத்த நாள் ஆயிடுது. அதாவது சபத் ஸ்டார்ட் ஆயிடுது, ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆயிடுது. வாரத்தினுடைய 6வது நாளினுடைய துவக்கம் வந்து வந்துடும். ஸோ யூதர்களுடைய டைம் வந்து எப்படின்னா 6 மணியிலிருந்து, அதாவது சன்செட்டிலிருந்து சன்செட். அதனால் இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் கேப்பு தான் இருக்குது. இதுக்குள்ளே யூதர்கள் வந்து சரீரத்தை வந்து அவங்க சுத்தம் பண்ணி அதை வந்து ஸ்பைசஸ்ஸு, ஆயின்மெண்ட்டு, ரிச் பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு அதை வந்து லைக் க்ளீன் பண்ணி, ஒரு உடம்புல அடி வாங்கின அடி, அந்த ஸ்ப்ளிண்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி துணியை வச்சு ரேப் பண்ணி, அண்ட் ஒவ்வொரு தடவையும் ஒரு ரேப் பண்ணுறப்ப பர்ஃப்யூம் ஊற்றி அந்த இலைகளை எல்லாம் வச்சு மறுபடியும் ஒரு ரோல் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பேக் பண்ணோம். இது எல்லாத்துக்கும் டைம் ஆகும். இப்போ அரிமேத்தாயனாகிய யோசேப்புக்கு என்னென்னா ஒரு டைலமா என்னென்னா, டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ஜீசஸுக்கு ஒரு பரியலை தரணும், என்ன எங்கே தர்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஜோசப் எங்கே தெரியுமா அவர் பரியல் வச்சார். ஜோசப் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ் a வெரி ரிச் மேன், ரொம்ப பணக்கார ஒரு மனுஷன். அதாவது என்டையர் ஜூவிஷ் நேஷனில் இருக்கிறத அந்த டாப் மோஸ்ட் 71 பீப்புள், அவ்வளோ ஒரு டாப் லெவலில் இருக்கிற ஒரு ஆள். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவருக்குன்னு ஒரு கல்லறையை அவர் வந்து வெட்டி வச்சுருந்தார். அது வந்து ஜஸ்ட் இந்த கொல்கொதா மலைக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டனில் அவருக்குன்னு ஒன்று வச்சுருந்தார். ஓகே, அண்ட் எப்படி அது இருந்துச்சுன்னா, ஒரு ராக்கை வந்து காவ் பண்ணி, ஒரு பாறையை வந்து வெட்டி அவருடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை அதை வச்சுருந்தார். அண்ட் அரிமேத்தையன் ஆகிய ஜோசஃபுக்கு ஜீசஸ் மேலே வந்த அந்த அன்பு, அந்த மதிப்பு, அவரை கனப்படுத்தணும்னு நினச்சவன் என்ன பண்ணானா, கன்சிடரிங் த டைம், ஏன்னா ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாது, இன்னொரு கலரை வெட்ட முடியாது, உடனே அடக்கம் பண்ணணும், அண்ட் ஜோசஃபுக்கு இவரை நல்லபடியாக அடக்கம் பண்ணணும். இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ அவருடைய மைண்டில் வந்தது அவருடைய கல்லறை. நான் எனக்குன்னு வெட்டி வச்சுருந்துருக்க கல்லறை, பட் ஐ கிவ் இட் டு ஜீசஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது வந்து இங்கே ஜானில் நம்ம பார்க்க மாட்டோம், ஆனால் லூக்கா 23வது அதிகாரம் பாருங்கள், 53வது வசனம் என்ன சொல்லுதுன்னு, 53வது வசனத்தில் அது இருக்குது. ஸோ அவனுக்குன்னு வெட்டி வச்சுருந்த கல்லறையில் வந்து போய் வைக்கிறது, அது ஒரு நியூ டூம்பன் இருக்கும். மத்தேயு 27வது அதிகாரம் 60வது வசனம், அது அரிமேத்தையனாகிய ஜோசப்புடைய கல்லறைன்னு வந்து போட்டிருக்கும். ஸோ பாயிண்ட் என்னென்னா, அது ஒரு புது கல்லறை. இப்போ பாருங்கள், இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒருவேளை பழைய கல்லறையில் போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன் கிறிஸ்துவை, ஆல்ரெடி வந்து நம்ம எலியா டைம்லலாம் நம்ம பார்த்துருக்குறோம். பணத்தை தூக்கி எறிஞ்சு அது போய் ஏதோ ஒரு சடலத்தினுடைய ஒரு எலும்பில் பட்டு உயிர்ப்பிச்சு வெளியே வந்தாங்கன்னெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல எலிசாவுடைய டைமில்.
ஒருவேளை ஜீசஸ் உயிர் தெழுந்தாருன்னா மகிமை அவருக்கு வராமல் எங்கே போயிருந்துருக்குன்னா, ஆமாம் அது பழைய கலரையில் ஒன்று போட்டிருந்தாங்க, அது ஏதோ ஒரு தீர்க்கதரிசியோடைய கலரையாட்டு இருக்குது, அந்த எலும்பு பட்டு தான் உயிரோட வந்துட்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. பாருங்க, இது எதுக்குமே வழி வராத மாதிரி ஜோசப் இதுக்கு முன்னாடி பொணமே சடலமே வைக்காத ஒரு புது கலரையை தரார். அவருக்குன்னு வச்சிருந்த கலர், ஒரு பயங்கரமான ராயல் ஃபேமிலியில் ஒரு ரிச் மேன், அவனுடைய கலரை அவர் தரார். ஸோ ஐசாயா சொன்னது எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது பார்த்தீங்களா? தோ there was no way, ஒரு வழி கூட அப்படி ஆகிறது கிடையவே கிடையாது. எல்லாருமே ஓடிட்டாங்க. கிறிஸ்துவோட குடும்பத்தில் யாருமே பணக்காரங்களே கிடையாது. அவருடைய டிசைபிள்ஸில் பணக்காரங்களே யாருமே கிடையாது. எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. எப்படி இது நடக்குது? இந்த இன்ஸ்டன்ட்ல நடந்துருச்சு. A rich man comes, gives up his tomb. ஆண்டவருடைய வார்த்தை தவறாதுங்கிறதுக்கு இன்னொரு பயங்கரமான ஒரு உதாரணம். ஸோ பாருங்க, இது ஒன்றா. இன்னொன்று பாருங்க. ஸோ இவர் அதை பண்ணுறாரு. 34வது வசனத்தில் இவருடைய உடன் வேலைக்காரர் நிக்கோதேமேயும் வர்றார். இந்த நிக்கோதேமே யார் தெரியுங்களா? நடுராத்திரியில் ஜீசஸை பார்க்க வந்தவர். வெளியில் தான் கிறிஸ்தவோட பேசுகிறங்கிறத கூட அறிவிக்கிறதுக்கு வெக்கப்பட்டுட்டு தயங்கி ஒளிஞ்சு ஜீசஸ் கிட்ட பேசின நிக்கோதேமேக்கு என்னாச்சுன்னு தெரியல, இயேசு கிறிஸ்துவோடைய மரணம், மறுபடியும் மரணம். ஜோசப் இவருடைய மரணத்தை பார்க்குறாரு, நிக்கோதேமேயும் இவருடைய மரணத்தை பார்க்குறாரு. அந்த மரணம் இவங்களுக்குள்ள ஏற்படுத்தின மாற்றம் என்னன்னா, இவ்வளோ நாள் பயந்து ரகசியமாக தன்னை கிறிஸ்தவர்களாக இருந்த ஜனங்க ஒரு பயங்கரமான ஒரு கரேஜோட, ஒரு தைரியமாக அவரும் இவருடைய பாடி எடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கிறிஸ்தவனுடைய சடலத்தை வாங்கி நிக்கோதேமே என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. அவ்வளோ செல்வாக்கு நிறைந்த மனுஷன், he also wanted to do something for Jesus. கிறிஸ்துவுக்கு ஏதாவது I want to do. அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? அந்த சுகந்த வர்க்கங்களை அவர் கொண்டு வர, அதை கொண்டு பாருங்கள், அதனுடைய விலை என்னன்னு நான் ஜஸ்ட் நேற்று பார்த்துட்டு இருந்தேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் நான் படிச்சுட்டு இருந்தேன். அதாவது இதில் 100 என்ன அப்படின்னு போட்டிருக்கா. அது கேஜிஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 34 கிலோ 34 கிலோ ஸ்பைசஸை, இந்த அரோமேட்டிக் பர்ஃப்யூம்ஸை அவர் கொண்டு வர்றார். அதனுடைய விலை என்னன்னு நான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். இன்றைய மதிப்பில் அதனுடைய விலை 1,33,00,000 ஆகும். ஜஸ்ட் அவர் கொண்டு வந்த ஸ்பைசஸ்னுடைய விலை. இப்போ உண்மையாலுமே அந்த ரேட்டு தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் கூகுளில் செக் பண்ணப்போ வந்தது அது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ காசு அவன் தந்திருந்தானா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பாருங்க, கிறிஸ்துவை பார்த்தவங்க, கிறிஸ்துவை உண்மையாலுமே அவங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்த ஜனங்க இருக்கிறாங்களே, அவங்களுடைய டிவோஷன் டு கிரைஸ்ட் அப்படி ஜெனரஸாக இருக்கு. they will not be stingy towards Christ. அவ்வளோ செல்வந்தன் நிக்கோதேமே, அவ்வளோ பயங்கர பணக்காரன். ஸோ நிக்கோதேமே பயங்கர பணக்காரன், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. பட் அவனுடைய பணத்தை அவன் பார்க்குற விதமே மாறிடுச்சு when he decided to follow Jesus. அத்தனை ரூபாய்க்கு அவன் அவனுடைய இந்த ஸ்பைசஸை வாங்கி ஜீசஸை அனாயிட் பண்ணுறதுக்கு அவன் வாங்கிட்டு வரான். போத் நிக்கோதேமேயும் அண்ட் ஜோசப் 2 பேரும் நமக்கு என்ன நம்ம கற்று தராங்க அப்படின்னா, பாருங்கள், உங்களுக்கு காசு தரப்பட்டிருக்குதா, இட் இஸ் நாட் ஃபார் யூ, இட் இஸ் டு சர்வ் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவை கனப்படுத்துறது, அவரை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு, அவரை உயர்த்துறதுக்கு, அவரை எக்ஸால்ட் பண்ணுறதுக்கு, அவரை அலங்கரிக்கிறதுக்கு தான் நம்மகிட்ட இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸுமே. அண்ட் இன்னொன்று என்னென்னா, காசு இருக்கிறது கெட்ட விஷயம் கிடையாது. நீங்கள் ரிச்சாக இருக்கிறீங்களா, தேங்க் காட் ஃபார் தட். உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்கா, நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. சில டைமெல்லாம் எப்படி எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குதுன்னா, காசு இருக்கா அப்போ அவன் கெட்டவன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க நம்ம ஜனங்க பார்க்குறத நம்ம பார்ப்போம். காசு இருந்தாலே அவன் கெட்டவன், காசு இருந்தாலே அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான், பணக்காரனாக இருந்தாலே கண்டிப்பாக அவன் நல்லவனாக இருக்க முடியாது, அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம்ல. கிடையாது. பாருங்கள், ஜோசப்பு நிக்கோதேமேயும் காசு இருந்துச்சு இவங்கக்கிட்ட, ஆனால் அந்த காசை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க,
அண்ட் அந்த மாதிரி ஒருவேளை நீங்க இருக்கிறீங்கன்னா, ஐ ஹவ் லாட் ஆஃப் மணி, என்ன பண்றதுன்னு தெரியலைன்னா, சர்வ் ஜீசஸ். கிறிஸ்துவை நீங்க வந்து சர்வ் பண்ண. ஸோ மணி இன் இட் செல்ஃப் இஸ் நாட் ஈவில். ஜஸ்ட் காசு இருந்தாலே அது ஏதோ ஒரு தீமையான விஷயம் கிடையாது. நம்மளோட இருதயத்தை அது எப்படி பாதிக்குதுங்கிறது தான் கேள்வி. நம்மளோட இருதயம் அந்த பணத்தை எப்படி பார்க்குதுங்கிறது தான் கேள்வி. ஸோ 2 பேரும் அவங்களுடைய பயங்கரமான விலையேறப்பட்ட விலை மதிப்பில்லாத கிஃப்ட்ஸை இல்லை டொனேஷன்ஸை ஆஃபரிங்ஸ் அவங்க வந்து தராங்க. பாருங்க, யூதர்கள் வந்து பாடியை எரிக்க மாட்டாங்க. அவங்களோட இதில் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. அவங்களுடைய நம்பிக்கை வந்து என்னன்னா, ரோமர்கள் ஆனால் எரிப்பாங்க. ஸோ ஜீசஸுடைய பாடியை வாங்கினோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை க்ளீன் பண்ணி ரேப் பண்ணுறாங்க. ஸோ ரேப் பண்ணுவாங்க, பர்ஃப்யூம் எல்லாம் ஊற்றுவாங்க, மறுபடியும் ரேப் பண்ணுவாங்க, மறுபடியும் நிறையா அந்த சுகந்த வாசனை இதெல்லாம் வைப்பாங்க. அப்படியே ரேப் பண்ணி 34 கிலோக்கு அந்த இதையெல்லாம் வச்சு கட்டுறாங்க. ஓகே, கட்டினதுக்கப்புறம் ஐசாயோடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கல்லறையில் வச்சதுக்கப்புறம் யூதர்களுக்கு டக்குன்னு ஒன்று ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது தெரியுங்களா? மத்தேயு 27 அதிகாரம் 63வது வசனத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க பிலாத்துக்கிட்ட போய், ஐயா எங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த ஆள் இருந்தப்போ 3ஆவது நாள் உயிர்த்தெழுவன்னே சொல்லிட்டு இருந்தாரு, இப்படிக்கு இது நடந்துற போது, அதனால் வந்து அந்த கல்லறையில் வச்சிங்க ஓகே, பட் அந்த கல்லறையை வந்து நல்லா காட் பண்ணுங்க, சீல் பண்ணிடலாம், அது வந்து அதுக்கிட்டே யாரும் போகாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலான்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறாங்க. ஓகே, பாருங்க, டிசைபிள்ஸ் கூட அவங்களுடைய நம்பிக்கையை விட்டுட்டாங்க. என்னடா கிறிஸ்து பின்னாடி போனால் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே அந்த சீன்லேயே காணோம். பட் அன்பிலீவர்ஸ் ஜூஸுக்கு நல்லா என்ன ஞாபகம் இருக்குது, எது நடந்தாலும் ஓகே, 3ஆவது நாள் உயிர் தெழுந்துற மட்டும் கூடாது, ஆனால் அதுக்கு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலையை அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க. போட்டு தள்ளியாச்சு, ஓகே, நீ உயிர் தெல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் எங்களுக்கு கொஞ்சம் ஆட்களை நீங்கள் தாங்க, ரோமன் காட்ஸை தாங்க, நல்லா படித்த ட்ரெயின்டு NSG கமாண்டோஸை நீங்கள் எங்களுக்கு தாங்க, நாங்கள் போய் வந்து அந்த இடத்த செக்யூர் பண்ணுறோம், அந்த ஏரியாவையுமே. ஸோ 65வது வசனத்தில் வந்து பிலாத் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். மத்தேயு 27:65 என்ன சொல்கிறாருன்னா, பிலாத் வந்து சொல்கிறாரு, எத்தனை பேர்த்த கூட்டு போய் நீ எவ்வளோ திருப்திகரமாக அந்த இடத்த நீ ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், உனக்கு எவ்வளோ பேர் வேணும், எத்தனை காட்ஸ் வேணுமோ எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்லி பிலாத் வந்து சொல்லிடுறாரு. உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்துங்கள் என்றான். ஸோ யூதருக்கு அவன் என்ன சொல்கிறான், கூடுமான வரை உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபை, அப்பாடா போதுமான அளவுக்கு ஆட்களை நிப்பாட்டிட்டேன்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஏரியாவை செக்யூர் பண்ணுங்கன்னு சொல்லி பிலாத் வந்து ஆர்டர் பண்ணிடுறாரு. ஆனால் 66வது வசனத்தில் ஒரே ஹாப்பியாக போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரையை போட்டு, ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, கல்லறைக்குள்ளே வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய கல்லை வந்து ரோல் பண்ணிடுவாங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த கல்லுக்கு ஒரு முத்திரையும் போடுறாங்க. என்ன முத்திரைனா, எப்படி இந்த கவர்மெண்ட்டில் நம்ம சீல் வைப்போம், இந்த சீலை பிரேக் பண்ணால் லீகல் ரெப்பகஷன்ஸ் இருக்குது, இதனால் வந்து நீங்கள் வந்து நியாயப்படி நீங்கள் வந்து தண்டிக்கப்படுவீங்க, இல்லை இது ஒரு குற்றம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சீலை லைக் அந்த கல்லை உருட்டினதுக்கப்புறம் ஒரு சீலையும் வைக்கிறாங்க. யாரும் இதை வந்து கை வைக்கக்கூடாது, யாரும் இதை திறக்கக்கூடாது அப்படின்னு. அண்ட் போட்டு என்ன பண்ணுறான், காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்திட்டு அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க எல்லாம் இப்போ நிம்மதியாக வீட்டுக்கு போகிறாங்க. இதுதான் வந்து நடக்குது. அண்ட் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது, இந்த இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து மரிச்சது 100% ட்ரூ. ஓகே, எந்த சந்தேகமே உங்களுக்கு வேணாம். ஜீசஸ் டைட் ஃபார் ஷோர். இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக முழு அதனுடைய தொகையை அவர் செலுத்திட்டார். The justice was completely executed. தேவனுடைய நீதி முழுசா அன்னைக்கு நிறைவேறுச்சு. மனுஷன் அநீதியெல்லாம் பண்ணான், மனுஷன் ஏகப்பட்ட அநீதி பண்ணான், ஆனால் அது எல்லாத்தையும் ஓவர் பவர் பண்ணி ஓவர் ரூல் பண்ணி
தேவனுடைய நீதி அன்னைக்கு நிறைவேறிடுச்சு. பாவத்துக்கான தண்டனை, பாவத்துக்கான பிராயச்சித்தம் அன்னைக்கு செலுத்தப்பட்டுச்சு. எதுக்கு கிறிஸ்துவோடைய மரணத்தை நம்ம இப்படி அதை விசுவாசிக்கணும்? எதுக்கு தெரியுங்களா? இப்போ அவருடைய மரணத்தை விசுவாசிக்கிறவங்களுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? உங்களுடைய பாவம் தானே அன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டுச்சு. உங்களுடைய பாவ சுபாவம் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டுருச்சு. உங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டானா அர்த்தம் என்ன? யூஆர் அ நியூ பர்சன் நவ். இப்போ உங்களுக்கு பாவத்தினுடைய கட்டுப்பாட்டு கீழே நம்ம கிடையாது. அதைத்தான் கிறிஸ்து சிலுவையில் சுமந்துட்டாரு. அதைத்தான் கிறிஸ்து அந்த இடத்துல முடிச்சுட்டார். கலாத்தியரில் பால் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேனுங்கிறார். இனி வாழ்வது நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறேங்கிறார். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜீசஸ் அன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் போடப்பட்டார் நம்ம பார்க்குறோம்ல. நம்மளுடைய பாவ சுபாவம் தான் அது. உங்களுடைய ஓல்டு செல்ஃபுடைய நிலைமை தான் அது. கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருது இந்த இடத்துல எல்லாம். கன்ஃபார்மா எஸ் இட் இஸ் டெட், எஸ் யுவர் சின்ஸ் ஹாவ் பீன் டெல்ட் வித். இது உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. என்னன்னா, sin has no hold over you now. இப்போ பாவம் நம்ம மேலே எந்த ஒரு பவர் அதுக்கு நம்ம மேலே கிடையாது. ஒரு கிறிஸ்டியன் நான் இப்படி தான் பிறந்ததிலிருந்தே அப்படின்னு இனி சொல்ல முடியாது. இனிமேல் நம்ம மறுபடியும் பாவத்தில் சந்தோஷப்பட முடியாது. உங்களுக்கு ஹோப் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பாவத்துடைய அந்த போராட்டத்தில் டயர்டாகி ஒரே அடியாக கைவிட தேவை கிடையாது. கிறிஸ்து ஜெயம் எடுத்திருக்கிறார். பாவத்துக்கான அடிமைத்தனத்திலிருந்து உங்களை காப்பாற்றிருக்கிறார். பிசாசினுடைய நுகத்தை எடுத்திருக்கிறார் உங்கள் மேலே இருந்து. ஏன்னா உங்களுடைய பழைய சுபாவமான மனுஷனை கிறிஸ்து கொன்னுட்டார். அதனால் என்றைக்குமே பாவத்துக்கு விரோதமாக போடுகிற சண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை என்றைக்குமே நிப்பாட்டிடாது. உங்களுக்கு கேரண்டீட் விக்டரியை ஜீசஸ் அஷ்யூர் பண்ணியிருக்கிறார். ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரிச்சிருக்கிறாரா, அப்பாடா இப்போ நான் போய் நல்லா பாவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. கிறிஸ்து மரிச்சது அவர் எதுக்கு மரிச்சிருக்கிறார்னா, so that you can live for God, live to God, live to please him. அவரை பிரியப்படுத்துறதுக்கு now you are free. கிறிஸ்துவ ஒரு காலத்தில் பிரியப்படுத்த முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க. உங்களால் அது முடியாது உங்களால். கிறிஸ்து அந்த பாவத்தை கொண்டுட்டார். ஓகே, இப்போ உங்களை நீதிக்கு பிழைக்க பண்ணியிருக்கிறார். இப்போ உங்களால் தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியும். செய்யறதுக்கான பவர் ஆண்டவர் தந்திருக்கிறார் உங்களுக்கு. ஸோ கிறிஸ்துவுடைய மரணத்தை விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்கள் எதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா, யூ வில் என்ஜாய் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். உங்களுக்கு பயம் இருக்காது கடவுள்கிட்ட போகிறதுக்கு, கில்ட் இருக்காது. நீங்கள் கடவுள்கிட்ட போகிறதுக்கு போகலாமா வேணாமா, நான் அதுக்கு தகுதியானவனா இல்லையா அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சமாதானம் இருக்கும். இதை தான் ஜீசஸ் அன்னைக்கு நமக்காக செஞ்சார். ஸோ டு யூ பிலீவ் இன் த டெத் ஆஃப் ஜீசஸ்? இயேசு உங்களுடைய பாவத்துக்காக மரிச்சிருக்காருன்னு நம்புறீங்களா? நம்புறீங்கன்னா தேவன் உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அவருடைய குமாரனா இன்னைக்கு உங்களை பார்க்குறாரு. அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த செய்தி, நமக்கு இருக்கிற ஹோப். அதுதான். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துவனுடைய மரணம் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தருது, எப்படிப்பட்ட ஒரு அஷூரன்ஸை, ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ரிமைண்டராக இருக்குது எங்களுக்கு ஆண்டவரே, டு நெவர் கிவ் அப். ஆண்டவரே, கிறிஸ்டியன்ஸை நாங்கள் சில டைம் ஆண்டவரே நாங்கள் பாவத்தில் நாங்கள் இருக்கிறத குறித்து இல்லை, அதே பாவத்தை நாங்கள் செய்கிறப்போ ஆண்டவரே நாங்கள் ரொம்ப மனசுடைஞ்சிடறோம் ராஜா. we tend to become hopeless. இனிமேல் இந்த பாவத்தின் மேலே எனக்கு வெற்றியே கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு நாங்கள் வரோம். ஆண்டவரே, அந்த மாதிரி நிலைக்கு நாங்கள் வர தேவை கிடையாது ராஜா. நாங்கள் உண்மையாலுமே உங்களை அறிஞ்சிருக்கிற பட்சத்தில் we will be victorious. We will pursue holiness. We are now able to live for you. ஒரு காலத்தில் உங்களுக்காக வாழ முடியாமல் இருந்துச்சு, ஒரு காலத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாமல் இருந்துச்சு ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, அன்னைக்கு எங்ககிட்ட பவர் கிடையாது. பட் now we are empowered by your death. உங்களுடைய மரணத்தினால இப்போ நாங்கள் பலனடைஞ்சிருக்கிறோம்.
உங்களுடைய மரணத்தில் எங்களுடைய பாவ சுபாவம் மரணம் அடைஞ்சிருக்குது. நாங்கள் இப்போ ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் தட். ஆண்டவரே, இந்த லைட்டில் நாங்கள் லைஃபாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீங்கள் மகிமை அடைங்க. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே.